Masala Suvaiyo Suvai. வணக்கம். இவங்க தான் என்னுடைய ஒரே ஒய்ஃப். அவர் என்னுடைய பெரிய சன் பிரபு. இவங்க பேர் குமுதா. இது செகண்ட் சன் பஞ்சு, தேர்ட் சன் பின்ட்டு. ஒரு குழப்பமாக உட்கார வச்சதுனால பெரிய ப்ராப்ளம் இது. ஆனால் சாப்பிட்ற விஷயத்தில் எங்கள் வீட்டில் எந்த குழப்பமுமே கிடையாது. அற்புதமான சமைக்கிறதுக்குள்ள பெரிய கில்லாடி என் ஒய்ஃப் குமுதா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பயங்கர ஒல்லியாக இருப்பேன். உண்மையாகவே இவங்க வந்ததுக்கப்புறம் நான் குண்டே ஆனேன். சைமல்டேனியஸ் இவங்களும் குண்டாயிட்டாங்க. அதான் உண்மை. என்வி செய்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து எங்கள் வீடு. எங்கள் ஊரில் குமாரபாளையத்திலேருந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து என்வி செய்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதில் எனக்கு தகுந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து என்வியில் குயின். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு குழம்பு ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதான் இப்போ காலையில் ஞாயிற்றுக்கிழமை இட்லி, வெந்தய இட்லிக்கு அந்த குழம்பு தான். இட்லி கறி குழம்பு சாப்பிட்றதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையான ஒரு க்ரௌடு இருக்கும் எப்போவுமே. இன்றைக்கி காலையில் அந்த வேலை தான் பண்ணணும். இல்லை நீ இங்கேருந்து போய் ஹாஸ்டலில் தங்கலை, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை எடுத்து தங்குனீங்க. அங்கே யார் சமைச்சது? மெயின் குக். நான்வெஜ் எல்லாம் என் மேலே பாரத்தை போட்டாங்க. அதான் அம்மா கிட்ட நான் சாட் பண்ணிட்டு நான் எல்லாம் டிஷ்ஷஸ்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எல்லாம் விஷ பறிச்சது தான். அதுக்கப்புறம் போக பழகிட்டு பிரியாணிலேருந்து எல்லாமே கறி குழம்பு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கவலை இல்லை ஒய்ஃபுக்கு, வரப்போகிற ஒய்ஃபுக்கு. அதான் பயமா இருக்கு நினச்சா. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கப்பா. துபாய் ராஜாவோட சாப்பிட்டேங்க பெருசா ஒன்று வாழ்க்கையில். ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அழைச்சிக்கிட்டு ஷார்ஜா தமிழ் சங்கத்துக்காக போயிட்டோம். அப்போ சிவாஜி கணேசன் சார் சொன்னார், நான் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன்டா, நான் போகாத கண்ட்ரி துபாய் தான், துபாய்க்கு நான் வரேன், ஐ எம் ரெடி, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. என்னப்பா சொல்கிறீங்க? என்ன ஒரே ஒரு நாள் உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து எங்கள் ராஜா, துபாய் ராஜா ரூலிங் கிங்கோட உங்களுக்கு சாப்பாடு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பெரிய விருந்து அப்படின்னு. அது எல்லோரும் செய்கிறதாண்டா, அது ஓகே. ஆனால் துபாயில் ஒரு ஏழை ஒட்டக வியாபாரி வீட்டில் சாப்பிட்ணும். இது ராஜா வீட்டு சாப்பாடு, நான் கீழே வருவேன் நான், அது டாப், இது பாட்டம் ஒன்று சாப்பிட்ணுன்னாரு. சரி, அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. கடைசியிலலாம் போயாச்சு, ராஜா வீட்டில் போய் சாப்பிட்டாச்சு. இப்படி யூ ஷேப்பில் டேபிள் சர்வ் பண்ணி இந்த பக்கம் பூரா அஃபீஷியல்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த சென்டரில் வந்து ரூலிங் கிங் அவருடைய பிரதர், இந்த பக்கம் சிவாஜி சாரும் மிஸ்ஸஸ் அவங்களும் உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மா கமலாம்மா உட்காந்துருக்காங்க. இந்த ஷேப் பூரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிவாஜி அப்பா கூட்டிகிட்டு போனது நான், அப்புறம் மிஸ்டர் ஜமால் மீரான், முகமது ஜமால் மீரான், இப்படி நம்ம ஆள்லாம் உட்காந்துருக்குறோம், தமிழ் ஆளுகள்லாம். அப்படி வந்தது ஃபஸ்ட்டு ஒரு 4 பேரை தூக்கிட்டோம். ஒரு பெரிய குச்சியில் கோல்டு கலரில் தலையெல்லாம் கட்டி பெரிய ஆடு, நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்லை, பெரிய ஆடு, கோல்டு ஃபாயில் ஒட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு ஸ்வீட்டில் வந்து சில்வர் ஃபாயில் ஒட்டுற மாதிரி தங்க ஃபாயில் ஒட்டி, ஆமாம் அப்படி தூக்கிட்டு வராங்கன்னா தங்கத்தில் என்னமோ வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காசு பார்த்தா அது ஒரு ஆடு. நம்ம ஆடை சமைச்சு தங்கத்தை இதை ஒட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க மேலே, தங்க ஃபாயில் டேபிள் மேலே வச்சாங்க. வச்சது ராஜாவும் அவருடைய பிரதரும் சிவாஜி அப்பாவும் அப்படி கையை விரல உள்ளே விடுறாங்க. கையை இப்படி உள்ளே விடுறாங்க, வயிற்றுல விட்டு அப்படி எடுத்தால் ஒரு முட்டை வருது. ஏடா நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்ருக்குறேன், ஏடா அது ஆட்டுக்குள்ளேருந்து முட்டை வருது அப்படின்னு பார்த்தா, சரி ஒன்றுமே புரியல. வாயில் எடுத்து கடிச்சார். அவர் கடிச்சார், இவர் கடிச்சு எல்லாம் கைது, இந்த கேக்கு வெட்டுற மாதிரி எல்லாம் கைதுட்டு ஹானர் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஆட்டை வந்து பிச்சு நம்மளுக்கு கொண்டாந்து போட்டு போனால் எனக்கு இவ்வளோ பெரிய பீஸ் ஒன்று வந்தது. உப்பு கிடையாது, காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கலந்துக்கணும் போல் இருக்குது. என்னென்னமோ வச்சு தான் நம்ம ஒன்றுமே புரியல. நான் சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டது. கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டு எழுந்து வந்துட்டேன். அப்புறம் கேட்டதுக்கு சொன்னாங்க, அந்த ஆட்டு வயிற்றுக்குள்ளே ஒரு ஃபுல் கோழியை உள்ளே வச்சு, அந்த கோழி வயிற்றுக்குள்ளே எத்தனை சீஃப் கெஸ்ட்டு வராங்களோ அவங்களுடைய கணக்குக்கு முட்டை, அத்தை முட்டையை வச்சு வேக வைப்பாங்களாம். ஆடு வந்து கோழி வந்து முட்டை வந்து வருது. அவ்வளோ பெரிய. ஆமாம், இது முடிஞ்சது. இது ஹை கிளாஸ் இது முடிஞ்சது. நான் சாப்பிடவே இல்லை. கட் பண்ணால் மதியானம் முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் அந்த பெரிய டயர், அந்த மணலில் போகிற வண்டி டயர், அந்த இதில் போயிட்டுருக்குது மணலில். போனால் ஒரு ஒட்டக வியாபாரி வீடு. வெளியெல்லாம் செருப்பு வச்சுக்கிட்டு, நான் அவங்க ஒன்றும் கேட்கல, நாம் தமிழ் பிரகாரம் செருப்பெல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ளே போனால் வீடே ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்குது. அது மேலே பாய் போட்டிருந்தாங்க. சுற்றியும் இலையா பேரிச்சம்பழம் தேனை ஊற்றி பெரிய பெரிய ரொட்டி கிட்டி என்னமோ வச்சுருந்தாங்க. முட்டிக்கால் போட்டு எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு இப்படி எக்கி எடுத்து சாப்பிடணும்.
நிலமே சரி, சர்ஃபேஸே சரியில்லை, முட்டி பிய்யுது. எனக்கு சாதாரணமாக முட்டி போட்டு எவ்வளோ நேரம் உட்கார முடியும், வலிக்குது. சிவாஜி அப்பா அதுதான் பெரிய ஒரு நடிகர் திலகம்ங்கிறது. அதுதான் அழகாக வந்து அதை எடுத்தார், இதை எடுத்தார், பேரிச்சம்பழம் வச்சார், சாப்பிட்டாரு, அதை எடுத்து திங்கிறாரு, இதை எடுத்தீங்க. நம்மளுக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படியே நைஸாக எந்திரிச்சேன், தப்பிக்கிறது அப்படியே வெளியே போனேன். பயங்கர வெயில், துபாய். அப்படி சுற்றி முற்றியும் பார்த்தா என் செருப்பை காணும். என் செருப்பை யானை சுட்டான். அது ஒரு ஏழை ஊர், அது செருப்பை சுட்டுவிட்டான். அங்கே சாதாரண மினிமம் சைஸ் செருப்பை 10 நம்புகிறான், நம்ம கால் 9, 11, 12, 13 இருக்குது. அங்கே என் காலுக்கு என்னமோ மேட்ச் ஆகலை. பார்த்தேன் கார் அங்கே நிற்குது, நடந்து போன மணல் புதையுது கால். டமான்னு என்ன பண்ணிட்டேன், 12ஆம் நம்பர் செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்பீடாக ஓடி போய் காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டேன் பேசாமல். அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வர்றாங்க, சாப்பிட்டு முடிச்சேன், வெளியே வந்தேன். செருப்பு தொலைச்ச கத்திட்டு இருக்கிறான், அரபில் கத்திட்டு இருக்கிறான். நான் தான் போட்டு வந்துருக்கிறேன். நான் ஏன் காரில் ஏறி உட்காந்தேன்னா, அவன் நடந்து வரும்போது செருப்பு நான் போட்டு தெரிஞ்சிருப்பேன் அவனுக்கு. அதுக்காக நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். சிவாஜி அப்போ அப்படி கிராஸ் பண்ணுறேன். அவர் கார் முன்னாடி பென்ஸ் இருக்குது, நான் இந்த முன்னாடி பின்னாடி காரில் உட்காந்துருக்கிறேன். அப்படி போகும்போது, ஏன்டா பொறுப்பு இல்லாமல் ராஸ்கல், நான் வர்றதுக்கு நீ வந்து காரில் வந்து உட்காந்துக்கிட்டேன். இல்லைப்பா அது பெரிய கதை அப்படின்னு. என்ன கதை இருந்தாலும் கத்திக்கிட்டே வரான், செருப்பு தொலைச்சி வந்து கூட வந்துருக்கிறான். அது பெரிய கதை, அப்புறம் சொல்கிறேன்ப்பா. பெரிய கதை 5 திருப்பிட்டு போயிட்டார். அப்புறம் ரூமில் போய் கதை சொன்னேன். அப்புறம் அவர் சிரிச்சார், நீ இருக்கிறே டே, செருப்பை போட்டு காரில் உட்காந்துருக்கேன், அங்கே செருப்பு தூக்கி எஞ்சிட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி மறுபடியும் இங்கே இறங்கி போகணுமே, அடுத்த செருப்பு வாங்குற வரைக்கும் அப்படின்னு. அந்த வாழ்க்கையில் சாப்பாட்டோட செருப்பு அனுபவம் தான் பெரிய அனுபவமாக போச்சு. ஆமாம், அப்பா வந்துட்டு இவ்வளோ வருஷமாக ஒரே மாதிரி பாடியை மெயின்டைன் பண்ணுறதோட ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் இட்லி லைட்டாக நைட்டு வந்து ஆயில் போடாமல் சாப்பிட்றீங்க. யார் அது? அதான் நீங்கள் தான். நானா? இட்லி குழம்பு, தக்காளி குழம்பு, அதெல்லாம் பிளெயினாக மட்டன், அது நாட்டுக்கோழி குழம்பு. அதாவது எனக்கு வந்து டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கிடையவே கிடையாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் இட்லி, கறி குழம்புல எனக்கு பிடிச்ச விஷயம் குருமா, தேங்காய் குருமா கறி குழம்பு தான் எனக்கு பிடிக்கும். கோழின்னா கறி குழம்பு ப்ரௌன் கலர். ஆமாம், நாட்டுக்கோழி தான் பிடிக்கும் எனக்கு. பிராய்லர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. மீன் குழம்பு மீன் பிடிக்கவே பிடிக்காது, ஃப்ரை மீன் தான் பிடிக்கும். அது எனக்கு பிடித்த மீன் விரால் மீன், வஞ்சர மீன் பிடிக்காது, நெத்திலி, கிழங்கா மீன் பிடிக்கும் ரொம்ப. கிழங்கா மீன் பிடிக்கும். மத்தியானம் சாப்பாடு முன்னே நைட்லேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர் சொன்னார், பாண்டு 40 வயசு மேலே வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது, டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னேன். அப்புறம் டிஃபன் மாதிரி நான் சோறை நான் டிஃபன் மாதிரி மாற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், சோறு மாதிரி சாப்பிடாம. மற்றபடி காஃபி டீ அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காஃபியை குறைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்வியே குறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. அது நீங்கள் சாப்பிடுங்கப்பா. நான் அவர் பிரபுதேவா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு அவங்க வீட்டு மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆமாம் என்வி சாப்பாடு மேலே இருந்து கொஞ்சம் அந்த அந்த பிரியமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சைவத்து மேலே ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சைவத்தை டேஸ்ட்டாக பண்ணுறாங்க அவங்க வீட்டில், அவங்க மிஸ்ஸஸ். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப போயிட்டு பார்ட்டி நைட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு 4-5 டிஷ் சூப் எல்லாம் கொடுத்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டோம், நீங்க சாப்பிடணும் நான் அடுத்த சொல்லி உங்களுக்கு பெட் வச்சு நீங்க சாப்பிட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு அப்பவே கேட்டேன். சூப்பரா இருந்தது. முறுக்கு மாதிரி, அரிசி முறுக்கு மாதிரி, நம்ம சேலம் அரிசி முறுக்கு மாதிரி முறுக்கு வச்சா நிறையா கொண்டாந்து வச்சா, கொதி கொண்டாந்து வச்சான். அப்படியே எடுத்து சாப்பிட்டு அப்படியே முறுக்கு போயிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த காராசேவை மாதிரியே இருந்தது, நீளமா. டேஸ்ட் பயங்கர டேஸ்ட்டு. அப்போ நான் அதை மிளகா அந்த இதில் தொட்டு சாஸ் தொட்டு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு பிளேட் மாதிரி ஒரு பிளேட் சாப்பிட்றேன், இன்னொரு பிளேட்டு, 3 பிளேட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஓலையில் வந்து பாயும் புடைவாங்கல்ல, பனை ஓலையில், அது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி, இட்லி மாதிரி பாயில் பண்ணி சூடாக கொண்டாந்து கொட்டினாங்க. ஒரு 10-15 பேக்கெட்டை கொண்டாந்து கொட்டினாங்க. சின்ன சின்ன பேக்கெட், எவ்வளோ பெரிய பேக்கெட், ஒரு பேக்கெட்டும் கொண்டாந்து கொண்டு அந்த ஓலையை அப்படி பிரித்து வேணால் உள்ளே வந்து ஒரே ஒரு பீஸ் துண்டு மட்டன் பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு அற்புதமான டேஸ்ட். நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு 25 வாக்கில் சாப்பிட்ருப்பேன். சாப்பிட்டு என்னப்பான்னு கேட்டால் ₹1 சொல்ல மாட்டேங்கிறான். உயிர் நண்பர் இருக்கிறார் அங்கே ரமான்ட்டு, சொல்லவே மாட்டேன்ட்டார். நான் காலைல சொல்கிறேன்ட்டார். ஓகே அப்படின்னேன். முறுக்க சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், போதும் வயிறு ஃபுல்லாச்சு, டிஃபன் வேணாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் இருந்துச்சு 10-11 மணிக்கு வந்தார். அது நைட் நீங்கள் மாதிரி சாப்பிட்ட மாதிரி மலேசியாவில் ஒரு ஆள் சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா. நாங்கள் கூட இந்த அளவுக்கு சாப்பிட்டதில்லைன்னார். ஆமாம், என்னென்னு சொல்லவே இல்லையா, காலை சொல்லணுங்களே.
கால் மாதிரி சாப்பிட்டீங்களா நீளமா காராச்சேவு அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். அது தவளை கால் என்ன ஃப்ராக் லெக்ஸ் அப்படின்னாரு. அப்படின்னேன். அந்த ஓலை பொட்டிக்குள்ளே உட்காந்து சின்ன சின்ன பீஸ் வாங்கி டப் டப்னு போட்டு இருந்தீங்களான்னாரு. ஆமாம் நல்லா இருந்தது அது அப்படின்னா. அது ஆமைக்கறி அப்படின்னாரு. கடலில் இருக்கிறது பேலன்ஸில் விட்டு வச்சு அது 2 தான், ஆமையும் இது. இந்த மற்றெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முதல்லையே, இப்போ அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதாவது இது வரைக்கும் சமையலை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து கவலை இல்லாமல் வேலைக்கு நல்லா அற்புதமாக நாட்டுக்கோழி, மீன், கறி, குருமான்னு தின்னுக்கிட்டே இருந்துட்டேன். அதாவது சமையல் அப்படிங்கிறத பற்றி இவெல்லாம் நல்லா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னு கேட்குறீங்களா? சாப்பிடும்போது தான்.